நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபிதேசம் நீர்தானையா இதுவரை நடத்தி நீரே. என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்லுவேன்? நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நிறுத்தீரையா. மனதார நன்றி சொல்லுவே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. எப்படிப்பா உமக்கு நன்றி செலுத்துறது எனக்கும் தெரிய மாட்டேங்குது. நான் ரட்சிப்பின் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு உனக்கு பின்னாலே சென்றால் கூட அது ஈடாகுமா? என்னில் அழகா ஸ்தோத்திரப்பா. இந்நாள் வரைக்கும் என் வாழ்விலே இவர்கள் வாழ்விலே நீர் செய்த நன்மைகளுக்காக எப்படித்தான் நன்றி செலுத்துவதற்கு புரியலப்பா. ஆண்டவரே கஷ்டங்கள் மத்தியிலே எழுந்திருக்க முடியாத மத்தியிலே ஆண்டவரே எந்த வலிகளும் காது வலிகளும் இடுப்பு வலிகளும் ஆண்டவரே மண்டை வலிகளும் எல்லா வலிகளும் எங்களை ஆட்சி செய்யும் போது எங்களை பிடித்து தாங்கி எங்களை எழுப்பி மீட்டு வைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய காரியம் ஆண்டவரே. கஷ்டங்கள் இப்போ கூட தான் இருக்குது. ஆனாலும் ஆண்டவரே எங்களுடைய அத்தியாவசியமான வேலைகளை செய்வதற்கு நீர் எங்களுக்கு தந்த பலத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், எங்களுக்காக கொடுக்கிறவர்கள், எங்கள் மீது தன்னுடைய பிராணனை வைத்திருக்கிறவர்கள், எங்கள் மீது நன்றியோடு சிம்பத்தியோடு கம்பேஷனோடு பார்க்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக எங்களுடைய இந்தியா மற்றும் இந்த மேல் நாட்டுக்காக கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே கனடாவில் இருக்கும் அருமையான ஐயானுடைய பிள்ளைகள், என்னுடைய NMSI ஸ்டூடெண்ட்ஸ், நான் கற்றுக் கொடுத்த அந்த பூரி பெற்றுக் கொடுத்தாருடைய ஒரு ஃபேமிலி இருக்கிறதப்பா. அந்த ஃபேமிலிக்கு என் மேலே எவ்வளவோ இறக்கம் கொடுத்துருக்கீங்கப்பா. ஆண்டவர் இந்த மாதிரி எல்லாம் நான் ஒவ்வொன்றாக எண்ணி எண்ணி உங்களுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன்ப்பா. அப்படி என்னால் ஒன்றும் செய்ய முடியல, அது ஒன்று தான் செய்ய முடியுது. ஆண்டவர் அருமையான ஐயாவையும் அருமையான சிஸ்டரையும் ஆண்டவர் ஏலகிரியிலிருந்து பத்திரமா கூட்டி கொண்டு வந்திருக்கிறீரே. அதுதான் அப்பா பெரிய காரியம். நம்முடைய அருமையான பெரிய நம்முடைய கண்ணாடி எப்படியோ சைத்தான் வந்து உடைச்சிருக்கிறப்பா. இப்போ அது சீக்கிரம் போய் உடனடியாக அந்த கண்ணாடி டெஸ்ட் பண்ணி போட வேண்டும். இல்லாவிட்டால் இன்னும் கண்ணனுடைய விஷன் குறைவாகும் அப்பா. ஆண்டவரே ஐயாவை காப்பாத்துங்கப்பா. என்னுடைய பிள்ளை ஜெபாவை காப்பாத்துங்க. என்னுடைய பிள்ளை வேனாவை காப்பாத்துங்கப்பா. பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், ரேங்க்டு பீப்புளாக இருக்க வேண்டும், உமக்காக வாழும் மக்களாக இருக்க வேண்டும் அப்பா. உமக்காக சாட்சியால் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் வேதத்தை நன்றாக கற்றிருக்கிறார்கள். இன்னுமாக இவர்களுடைய சர்ச் மெம்பர்ஸ் NMSக்காக ஃபண்ட் ரேஸ் அப்ளை அந்த பிரியாணி செய்வதற்கு உதவி செய்ய முன்னுக்கு வர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லாவற்றையும் கருத்திலே வைக்கிறோம். அருமையான ஸ்தோத்திரம் ஆண்டவரை எடுத்து செய்யும் எல்லா ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். மறுபடியும் மாத்திரமா வந்து சேர கிருபை செய்யுங்க. எங்கள் மத்தியில் காணப்பட கிருபை செய்யுங்க. ஆஸ்பத்திரி ஆசீர்வதிங்க, ஆஸ்பத்திரி ஆசீர்வதிங்க, ஆஸ்பத்திரி வளர கிருபை செய்யுங்க. அருமையான ஜெனரல் செக்ரட்டரி ஆசீர்வதிங்க. ஜெனரல் செக்ரட்டரி ஐயா இந்த கேசஸ் எல்லாம் முடிக்கவும், அது மட்டும் அல்லாமல் அந்த ஆஸ்பத்திரிக்கு டாக்டர்ஸ் இம்பார்ட்டண்டா போட எங்களை போலத்த நிரந்தர பேஷண்ட்ஸ்க்கு அவர்களுடைய உதவி தேவைப்படுகிறதப்பா. ஆண்டவரே நாங்கள் விழுந்து கிடந்தோம், எழுந்திருந்தோம், முறிந்தோம், சங்கீதத்தில் சொல்லும் எழுந்து நிமிர்ந்து நடக்கிறோம் அப்பா. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு தக்க டாக்டர்ஸ் நீர் அனுப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிக மிக தாழ்மையோடு கேட்கிறேன் பிதாவே. Amen. Our Father
art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread. Forgive our sins, as we forgive the sins against. Lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom, the power, and the glory. Forever and ever. Forever and ever. Amen. Amen. God bless you.